வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 1 யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங் போர்ஷன் அதில் இருக்கக்கூடிய கன்வர்ஷன், அப்வர்ஷன், கான்ட்ராபொசிஷன் அப்படிங்கிற கண்டென்ட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது வெஸ்டர்ன் லாஜிக் போர்ஷனில் இருக்கும். அதாவது 5 கொஸ்டின் கேட்குறாங்க இந்த யூனிட் 6லேருந்து. அதில் அந்த 2 கொஸ்டின்ஸில் இந்த பொசிஷன்ஸில் இருந்தும் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினில் ஒன்று கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த வீடியோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ராமா 12th மார்ச்சில் எக்ஸாம் பண்ண போகிறாரு. அவர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்காரு. நாங்கள் தமிழில் வீடியோ போடும்போது ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்காவது ஹெல்ப்பாக இருக்கணுங்கிற ஒரு எய்மில் போட ஆரம்பித்தோம். பட் ரொம்பவே யோசித்தோம் தமிழில் போடும்போது. பட் உங்களுடைய கமெண்ட் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. தென் இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு கேட்டகரிக்கல் ப்ரிப்போசிஷன் சொல்லக்கூடிய 4 ஃபார்மில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதாவது கேட்டகரிக்கல் ப்ரிப்போசிஷனுங்கிறது AEIO அப்படி சொல்லக்கூடிய 4 ப்ரப்போசிஷன்ஸ். ஆல் எஸ் ஆர் பி. இதில் ஆல்ங்கிறது குவான்டிஃபையர், எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், ஆர் நாட் இதெல்லாம் கோப்புலாங்கிறது ஜாயின் பண்ணக்கூடியது. ப்ரெடிகேட்டம் பிங்கிறதுல நம்ம மீன் பண்ணுறோம். ஆல் அண்ட் நோ ரெண்டும் யூனிவர்சல். ஆல்ங்கிறது அஃபர்மேட்டிவ், நோங்கிறது நெகட்டிவ். தென் சம்ங்கிறது சம் அண்ட் சம் நாட்ங்கிறது பர்டிகுலர். வெறும் சம் மட்டும் இருந்தது அஃபர்மேட்டிவ், சம் நாட்ங்கிறது ஆர் நாட்ங்கிறது நெகட்டிவ். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்மில் இருக்கக்கூடியது தான் இந்த கேட்டகரிக்கல் ப்ரப்போசிஷன். தென் இதில் இந்த டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமானது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் அடிக்கடி நம்ம படிச்சிருக்கோம். அதே போல தான் எஜுக்ஷன் சொல்லக்கூடியதுமே. இது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். இதை பற்றி இதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கிறது. நம்ம இதை பார்த்துட்டே தான் இருக்கிறோம் கொஸ்டின் ஆன்சர் செஷனில். இப்போ அதுலேயே இந்த எஜுக்ஷனுங்கிறது அதுக்குள்ளே தான் இந்த கன்வர்ஷன், அப்வர்ஷன் அண்ட் கான்ட்ராபொசிஷனுங்கிறது வருது. எஜுக்ஷன் மீனிங் என்னென்னா அதுவும் இம்மீடியட் இன்ஃபரன்ஸ். இம்மீடியட் இன்ஃபரன்ஸ்னால் ஒரே ஒரு ப்ரெமிசஸ் 1 வைத்து கன்க்ளூஷன் வந்தால் அது இம்மீடியட். மீடியட் சொன்னோன்னா ப்ரெமிசஸ் 1, ப்ரெமிசஸ் 2 இருந்து கன்க்ளூஷன் வரும். சிலாஜிசம் அது இம்மீடியட், அது மீடியட். இது இம்மீடியட். 1 ப்ரெமிசஸ் கன்க்ளூஷன் இருந்து அது இம்மீடியட் இன்ஃபரன்ஸ் சொல்லக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய இந்த இம்மீடியட் இன்ஃபரன்ஸில் ப்ரெமிசஸ் அண்ட் கன்க்ளூஷன் இஸ் த சேம் மீனிங்கில் வரணும். டிஃப்ரெண்ட் பட்வீன் தம் ஒன்லி இன் த ஃபார்ம். இங்கே தான் வருது. ஃபார்மில் மட்டும் அதனுடைய ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அதில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருந்து மீனிங் சேமாக இருந்ததுனால் மீனிங் ஆஃப் த ப்ரெமிசஸ் அண்ட் கன்க்ளூஷன் இஸ் சேமாக இருந்து அதனுடைய ஃபார்ம் மட்டும் மாறி இருந்தால் அதுக்கு பேர் எஜுக்ஷன். அதே சமயத்தில் மீனிங் அண்ட் அந்த ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ரெண்டுலேயுமே நம்ம ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனா ஆல் எஸ்எஸ்பின்னா நோ எஸ்எஸ்பி அதனுடைய அடுத்து பார்ப்போம். அதனுடைய கன்க்ளூஷனாக அப்படி இருக்கும்போது இதில் மீனிங்கே மாறுது. பட் மீனிங் மாறாமல் இருந்த ஃபார்ம் மட்டும் மாறி இருந்தால் அதுக்கு பேர் எஜுக்ஷன். இந்த எஜுக்ஷன் 3 டைப்ஸில் இருக்கக்கூடியது. அது கன்வர்ஷன், அப்வர்ஷன், கான்ட்ராபொசிஷன். இந்த 3 தான் 4 கைண்ட் ஆஃப் கேட்டகரிக்கல் ப்ரிப்போசிஷனுடைய வேரியஸ் காம்போனன்ட்ஸ் எப்படி ஸ்வாப் பண்ணுறது. அப்படி ஸ்வாப் பண்ணும்போது அது எந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் ட்ரூத் அல்லது ஃபால்சிட்டி ஆஃப் ப்ரப்போசிஷனாக மாறக்கூடியதை காட்டுறது தான் இந்த கன்வர்ஷன், அப்வர்ஷன் அண்ட் கான்ட்ராபொசிஷனுங்கிறது. அதாவது ஒரு வார்த்தையில் சொன்னால் ரீப்ளேஸ் த டேர்ம் வித் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ். அந்த டேர்ம்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் காம்ப்ளிமெண்ட் வித் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லக்கூடியது. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா அது ஆப்போசிட் டேர்ம் அல்லது இன்டு த கிளாஸ் திங்ஸ் அவுட் சைட் த கிளாஸ் ஆஃப் த ஒரிஜினல் டேர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இது எல்லா நேரத்துலையும் ஆட் அல்லது சப்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. என்னென்னா நான் பிஃபோர் த டேர்ம் காம்ப்ளிமெண்ட் அந்த இதுவாக உருவாகும். அந்த ப்ரெடிகேட்டுக்கு முன்னாடி நான்கிறது போட்டோ இல்லை அந்த நானை எடுத்தோ நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம் இந்த கன்வர்ஷன் அப்வர்ஷனில். ஃபஸ்ட்டு ஸ்வாட் ஆஃப் ஸ்வாப் அதுதான் கன்வர்ஷன் சொல்லக்கூடியது. எஜுக்ஷனில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது. ஸ்வாப் இந்த சப்ஜெக்ட் வித் ப்ரெடிகேட், அதாவது சப்ஜெக்டை ப்ரெடிகேட்டாகவும் ப்ரெடிகேட்டை சப்ஜெக்டாகவும் மாற்றக்கூடியது தான் கன்வர்ஷன். நோ பேர்ட்ஸ் ஆர் பம்பிள் பீஸ்ங்கிறது எக்ஸாம்பிள். நோ பம்பிள் பீஸ் ஆர் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே இது சப்ஜெக்ட், இது ப்ரெடிகேட். இப்போ ப்ரெடிகேட் சப்ஜெக்டாக மாறி இங்கே சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டாக மாறுறது தான் கன்வர்ஷன் சொல்லி சொல்கிறோம். Some birds are flying creatures, some flying creatures are birds. இதுவும் அதே தான். இப்போ
4 கேட்டகரிக்கல் ப்ரொபோசிஷன்லேயும் எப்படி வந்து அந்த ட்ரூத் வேல்யூ அது கொடுக்குதா என்னங்கிறத நம்ம செக் பண்ணுறது வந்து அந்த வென் டயக்ராம் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஆல் டாக்ஸ் ஆர் மமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம இதை ஷேட் பண்ணுறோம். அதாவது இந்த இடத்துல ஷேடட் ஏரியாவுக்கு பேர் வந்து எம்டினஸ். ஷேட் பண்ணுற ஏரியா வந்து நம்ம எம்டினஸ்ன்னு சொல்லுவோம். எம்டியாக இருக்கக்கூடிய பிளேஸை வந்து ஷேட் பண்ணிடணும். அதாவது ஆல் டாக்ஸ் ஆர் மமல்ஸ். இது டாக்ஸ்னா, இது மமல்ஸ்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆல் டாக்ஸ் எல்லா டாக்ஸும் மமல்ஸ்குள்ளே இருக்கிற இந்த போர்ஷனை விட்டுட்டு மற்ற இடத்துல எம்டியாக பண்ணிட்டோம். இதுதான் இதனுடைய ஷேடடுக்கு அர்த்தம். வென் ஜான் வென்னுடைய ஷேடடுக்கு மீனிங் வந்து எம்டினஸ். இப்போ இந்த பக்கமே ஆல் மமல்ஸ் ஆர் டாக்ஸ், அதாவது மமல்ஸ் ஆல் மமல்ஸ் டாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் மட்டும் இதை விட்டுட்டு ஷேட் பண்ணோன்னா மமல்ஸினுடைய எம்டி, இதெல்லாம் வந்து டாக்ஸ்குள்ளே இல்லாத பிளேஸ். ஸோ இந்த 2 படமும் ட்ரூ வேல்யூவை கொடுக்கலாம். ஏன்னா இங்கே ஷேடட் ஏரியா, இங்கே ஷேடட் ஏரியா மாறிடுது. அதனால இது வந்து ட்ரூ வேல்யூவை கொடுக்கலாம். தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரொபோசிஷன் எப்படி இருக்குதுன்னா நோ டாக்ஸ் ஆர் கேட்ஸ். அதாவது எம்டினஸ் நோ, இது வந்து டாக்னா இது கேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே வந்து நோ டாக்ஸ் ஆர் கேட்ஸ், கேட்ஸில் டாக்ஸ் இல்லாத பிளேஸ் வந்து எம்டினஸ் பண்ணிட்டோம். அதனால இது. தென் அதே மாதிரி நோ கேட்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படின்னு சொன்னால் அதே பிளேஸ் தான் இங்கே எம்டினஸ் ஆகுது. ஸோ இது நமக்கு ட்ரூத் வேல்யூவை கொடுக்குது. எம்டி பிளேஸை தான் நம்ம வந்து ஷேடு பண்ணுறோம். அதனால தான் டாக்ஸ் இல்லாத கேட்டில் டாக்ஸ் இல்லாத அந்த எம்டி பிளேஸை வந்து நம்ம இங்கே காட்டியிருக்கோம். தென் ப்ரொபோசிஷன் எப்படி கன்வர்ஷன் பண்ணுறதுன்னா சம் கேட்ஸ் ஆர் ஹேர்லெஸ். இதில் இந்த இன்டூ மார்க் வந்து ஜான் வென் டயக்ராமில் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுங்கிறது தான் இந்த இன்டூ மார்க்கினுடைய ஜான் வென் டயக்ராமோட மீனிங். அதாவது சம் கேட்ஸ் ஆர் ஹேர்லெஸ், சம் கேட்டில் ஹேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது கொஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அதே இது கன்வர்ஷன் பண்ணி பார்த்தா சம் ஹேர்லெஸ், இதே தான் ஹேர்லெஸ் தென் கேட்ஸ். சம் ஹேர்லெஸ் திங்ஸ் ஆர் கேட்ஸ். இந்த ஹேர் இல்லாத திங்ஸ் வந்து கேட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறது அப்படி தான் இந்த இன்டூ மார்க்கினுடைய மீனிங். ஸோ இதுவும் ரெண்டுமே ட்ரூத் வேல்யூ கொடுத்தது. தென் நெக்ஸ்ட் ப்ரொபோசிஷன் சம் டாக்ஸ் ஆர் நாட் ட்ரைன். அதாவது நாட், இங்கே இருக்கக்கூடிய டாக் ட்ரைன் பண்ணப்பட்டது. நாட் ட்ரைனாக இருக்கக்கூடியது இந்த பிளேஸ் தான் வந்து நாட் ட்ரைன். தென் அதை கன்வர்ஷன் பண்ணணும்னா சம் ட்ரைன் திங்ஸ் ஆர் நாட் டாக்ஸ். அதாவது நாட் டாக்ஸ், இங்கே டாக்ஸ் இருக்குது, இங்கே ட்ரைன் திங்ஸு, இது டாக்ஸ். நாட் டாக்ஸாக இருக்கக்கூடிய ட்ரைன் திங்ஸோட பிளேஸ் வந்து இந்த பிளேஸ். ஸோ இது ரெண்டும் இந்த வென் டயக்ராம் போட்டு பார்த்ததுல ட்ரூத் வேல்யூ கொடுக்கலாம். தென் ஆல் டாக்ஸ் ஆர் மமல்ஸ், ஆல் மமல்ஸ் ஆர் டாக்ஸ். இந்த ஒரு சின்ன ஒரு டேபிளாக கொடுத்துட்டு நம்ம ப்ரிசர்வ் ட்ரூத் வேல்யூ மைண்டில் நம்ம வச்சுக்கிறதுக்கோசம் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் மட்டும்தான் பண்ணினது. நம்ம மைண்டில் வச்சுக்க இந்த ஒரு டேபிளே நமக்கு போதுமானது. ஆல் டாக்ஸ் ஆர் மமல்ஸ்க்கு வந்து ஆல் மமல்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ட்ரூத் வேல்யூ கொடுக்கலங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. ஸோ இது நோ. தென் இதில் ட்ரூத் வேல்யூ கொடுத்தது எஸ், ப்ரொபோசிஷன் ட்ரூத் வேல்யூ, தென் வந்து கொடுக்கலாம். ஸோ கன்வர்ஷனில் வந்து அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி வந்து ப்ரிசர்வ் ட்ரூத் வேல்யூ. அதாவது நோ அண்டு சம் சொல்லக்கூடிய ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈயும் இந்த ஐயும் தான் வந்து கன்வர்ஷனில் ட்ரூத் வேல்யூ கொடுக்கும். தென் இந்த வீடியோட எண்டிங்கில் இன்னொரு டிப்ஸ் இருக்குது, அதையும் பார்த்தலாம். தென் இப்போ அப்வர்ஷன் நெக்ஸ்ட், அதாவது செகண்ட் ஸ்வாப். சேஞ்சிங் த குவாலிட்டி ஆஃப் ப்ரிபோசிஷன் அண்ட் தென் ரீப்ளேசிங் த ப்ரெடிகேட் வித் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அப்வர்ஷன் சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஆல் டாக்ஸ் ஆர் மமல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதில் ஸ்டெப் 1 எப்படி இருக்கணும்னா அது அஃபர்மேட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அதனுடைய குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது நோ டாக்ஸ், ஆல் டாக்ஸ் ஆர் மமல்ஸை வந்து நோ டாக்ஸ் ஆர் மமல்ஸ். குவாலிட்டினா ஆல் நோ, சம் நாட். யூனிவர்சலில் வந்து ஆல் அண்ட் நோ மாற்றணும். ரீப்ளேஸ் த ப்ரெடிகேட் வித் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். அதாவது மமல்ஸ் இஸ் நாட் ஜாயின் பண்ணினால், நாட் நான்கிறத அந்த ப்ரெடிகேட் டேர்ம் கூட ஜாயின் பண்ணும்போது காம்ப்ளிமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். அப்படி இருக்கும்போது நோ மமல்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான். நாட்டை ஜாயின் பண்ணி நோ மமல்ஸ்ன்னு நம்ம உண்டு பண்ணியிருக்கோம். அப்போ நோ டாக்ஸுங்கிறது ஆல்ங்கிறதுல குவாலிட்டி மாற்றி நோ டாக்ஸ் கொண்டு வந்தோம். நான் மமல்ஸுங்கிற காம்ப்ளிமெண்ட்டை வந்து காம்ப்ளிமெண்ட் சேர்த்து ப்ரெடிகேட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நோ டாக்ஸ் ஆர் நான் மமல்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அப்வர்ஷன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா காம்ப்ளிமெண்ட்னா நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். அது நான் அல்லது பிஃபோரில் நாட் சேர்த்து
ப்ரெடிகேட் டேர்ம் கூட அதனுடைய ப்ரிப்போசிஷனை வந்து ஆப்போசிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து கோப்ளிமெண்ட் சொல்லக்கூடியது இங்கே. தென் ஆல் டாக்ஸ் ஆர் மமல்ஸ். ஆல் ஆஃப் த டாக்ஸ் ஆர் இன்சைட் ஆஃப் த மமல் கிளாஸ். எல்லா டாக்ஸுமே வந்து இன்சைட் ஆஃப் த மமல் கிளாஸ்ங்கிறது தான் ஆல் டாக்ஸ் ஆர் மமல்ங்கிற மீனிங். நோ டாக்ஸ் ஆர் நான் மமல்ஸ்னாலும் அதே மீனிங் தான். ஆனால் என்ன மீனிங்னா நன் ஆஃப் த டாக்ஸ், ஒரு டாக்ஸுமே அவுட் சைடில் மமல் கிளாஸ்க்குள்ளே இல்லை, அவுட் சைட் மமல் கிளாஸில் வந்து எந்த டாக்ஸுமே இல்லை. அப்படிங்கும்போது அதனுடைய மீனிங் இன்சைட் த மமல் கிளாஸில் தான் எல்லா டாக்ஸுமே இருக்குதுங்கிற மீனிங். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான் சொல்லுது. மீனிங் மாறக்கூடாது. எஜுகேஷனில் மீனிங் வந்து மாறக்கூடாது. ஸ்கொயர் ஆஃப் பொசிஷனில் தான் மீனிங் வந்து மாறும். இதை வந்து ட்ரூத் வேல்யூ எப்படி கொடுக்குதுன்னு ஏ ப்ரொபோசிஷன் வந்து எப்படி அப்வர்ஷனாக மாற்றுறதுன்னா ஆல் டாக்ஸ் ஆர் மமல்ஸ் அப்படி கொடுத்துருக்க பாருங்க. அதை ஷேட் பண்ணிட்டோம்னா எம்டி பிளேஸை ஷேட் பண்ணணும்னா நோ டாக்ஸ் ஆர் நான் மமல்ஸ். நோ இது டாக்ஸ் மமல்ஸ், நோ டாக்ஸ் எந்த டாக்ஸுமே வந்து நான் மமல்ஸ் இல்லைங்கிறதுனால எம்டி பிளேஸ் இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சேம் ட்ரூத் வேல்யூ ப்ரிசர்வ் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இ ப்ரொபோசிஷன் எப்படி அப்வர்ஷன் கொடுக்குதுன்னா நோ டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படிங்கிறது வந்து அது டாக்ஸ் இல்லாத எம்டி பிளேஸை குறிச்சிருக்கோம். அதே இதுதான் ஆல் கேட்ஸ் ஆர் நாட் டாக்ஸ். இதனுடைய மீனிங்கும் ரெண்டும் ஒரே ப்ரிசர்வ் தான் பண்ணுறது. எம்டி பிளேஸை மட்டும் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். தென் ஐ ப்ரொபோசிஷன் எப்படி கொடுக்குறதுன்னா சம் கேட்ஸ் ஆர் ஹேர்லெஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, சம் கேட்ஸுக்கு வந்து ஹேர்லெஸ்ஸாக இருக்கின்றது அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். அதே இது சம் கேட்ஸ் ஆர் நாட் நான் ஹேர்லெஸ், நான் ஹேர்லெஸ் இல்லாமல் எந்த கேட்ஸும் இல்லைங்கிறது இந்த பிளேஸ் ஷேடடு தான். ஸோ இங்கேயும் ப்ரிசர்வ் பண்ணுது. தென் ஓ ப்ரிப்போசிஷன் எப்படின்னா சம் டாக்ஸ் ஆர் நாட் ட்ரைன்டு. நாட் ட்ரைன் சில டாக்ஸ் வந்து இங்கே நாட் ட்ரைன் பண்ணின இந்த போர்ஷனில் வந்து இல்லாமல் இருக்கக்கூடியது இங்கே இருக்கிறது. அதே இதுதான் சம் டாக்ஸ் ஆர் நான் ட்ரைன்டு, அதை வந்து நாட் ட்ரைன் இருக்கக்கூடியதை வந்து நான் ட்ரைண்டாக மாற்றினாலே வந்துடும். இதனால இங்கே பார்த்தோம்னா நாலுமே ஏஇஐஓங்கிற 4 ப்ரப்போசிஷனே வந்து அதனுடைய வேல்யூவை ப்ரிசர்வ் பண்ணுது. ஸோ அதை ஒரு டேபிளாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ப்ரப்போசிஷன் அப்வர்ஷனாக மாற்றுது, ப்ரிசர்வ் த ட்ரூத் வேல்யூ. அந்த எக்ஸாம்பிள் அங்கே பார்த்து அதே எக்ஸாம்பிள் தான், நாலுமே வந்து அதை மாற்றினது தான் இது. இதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டா நமக்கு இந்த அப்வர்ஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சிடும். தென் இதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், இது பழைய கொஸ்டினில் கேட்கப்பட்டு தான் ப்ரப்போசிஷன் அப்வர்ஸ் லாஜிக்கலி ஈக்குவல் டு சம் அண்ட் ஆர் ஹானஸ்ட் அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க. சம் அண்ட் ஆர் ஹானஸ்ட்ங்கிறது எங்கே இருக்குன்னா சம் கேட்ஸ் ஆர் ஹேர்லெஸ்ங்கிற இந்த ஐ ப்ரப்போசிஷன் ஈக்குவல் அதே தான் அங்கே. இது வந்து ஐ ப்ரப்போசிஷன். தென் அதனுடைய ஈக்குவலண்ட் என்னன்னா சம் கேட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய சம் கேட்ஸ் ஆர் நாட் நான் ஹேர்லெஸ் அப்படின்னு அதனுடைய குவாலிட்டியை அப்படியே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். நாட் சேர்த்தா நமக்கு குவாலிட்டி சேஞ்ச், சம் கேட்டுக்கு சம் நாட்னு மாதிரினா குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய ப்ரெடிகேட் கூட நான் சேர்த்தோம்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஆப்போசிட் காம்ப்ளிமெண்ட்டாக மாறுது. அதுதான் அப்வர்ஷன். ஸோ இங்கே பார்த்தோம்னா சம் ஆர் நாட் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிட்டோம், சம் நாட் வந்துருச்சு. சம் நாட் மென்னு சொல்லக்கூடாது, சம் ஆர் நாட் டிஸ்ஹானஸ்ட், அதாவது ஹானஸ்ட்டுக்கு முன்னாடி நான் போட முடியாது, நான் ஹானஸ்ட் சொல்ல மாட்டோம்ல, அதனால டிஸ்ஹானஸ்ட். ஸோ இதுதான் வந்து இந்த அப்வர்ஷனுடைய ஆன்சர். காம்ப்ளிமெண்ட் கூட அவங்க ஹானஸ்ட்னு கொடுத்துருக்கு, காம்ப்ளிமெண்ட் கூட நான் டிஸ் இந்த மாதிரி முன்னாடி சேர்த்து நம்ம அதனுடைய ஆப்போசிட்டாக வந்து அதை மாற்றணும். அதுதான் அப்வர்ஷன். தென் இதில் இருக்கக்கூடிய கான்ட்ரபோசிஷன் அண்ட் சில கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷனை இதனுடைய கண்டினியூ வீடியோவில் இன்னைக்குள்ளேயே அந்த கண்டினியூ வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தென் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் தான் வந்து லிமிட்டேஷன் பை அப்வர்ஷன், கன்வர்ஷன் பை லிமிட்டேஷன், கான்ட்ரபோசிஷன் பை லிமிட்டேஷனுங்கிற அந்த சப்ஜெக்டில் அதுக்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ இதோட கண்டினியூவாக அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.